பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Timothy chapter 6 verse 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமேன். Now godliness with contentment is great gain. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானது, இந்த போதும் என்ற மனம் இல்லை, இந்த கண்டென்ட்மெண்ட், அது என்னன்னா ஒரு மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குறிப்பாகவே நிறைய இல்லையா, நம்ம சேர்த்து வைக்கிறது நமக்கு நிறைய வேணும் அப்படின்றதான் நல்ல ஒரு ஆதாயம் அப்படின்னு உலகத்தார் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி. ஒரு மனிதன் உலகம் முழுவதுமே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. பிரியமானவர்களே, அந்த போதும் என்ற மனம் நமக்கு வேணும். ஏன்னா மன ரம்யமோ நித்திய விருந்து என்று சொல்லி நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம் இல்லை. மன ரம்யமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய மனுஷ சுபாவம் எப்போவுமே நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லை, அவங்கள மாதிரி நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு என்னென்னா ஒரு இச்சை, மற்றவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நினைக்கிற காரியங்கள், மற்றவங்களோட போட்டி போட்டு நம்மளும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வேணும்னு அப்படி இல்லை. அந்த மாதிரி இருக்கிற சுபாவங்கள் எல்லாம் என்னென்னா அதை விட்டு நம்ம விலக வேண்டும். இந்த பகுதி அப்படி வாசித்தோன்னா பண ஆசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அநேகர் அதை இச்சித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விசுவாசத்தை விட்டே வழி விலகி போய்விட்டார்கள் என்று சொல்லி. நம்ம இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றையுமே நம்ம கொண்டு போகிறதும் இல்லை. ஆகையினால நமக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அதில் நமக்கு ஒரு திருப்தி வேண்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் இல்லையா. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்படியாக நம்ம என்னென்னா எப்பவும் ஒரு மன திருப்தி இருக்கணும். சிறுமைப்பட்டவுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னென்னா என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் வேணும் அப்படி சொல்லி சிறுமைப்பட்டு அப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, அவங்க வாழ்நாளெல்லாம் தீங்குள்ளவைகளாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நம்மளையே எச்சரிக்கிறது. ஆகையினால ஆண்டோடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர் என்ன, ஒரு ஆட்டிடியூடு, ஒரு குணாதிசயம் என்ன என்று சொன்னால் நமக்கு இருக்கிறது போதும் அப்படின்ற அந்த ஒரு என்னென்னா மன பக்குவம் நமக்கு வேண்டும். ஆமே, இருக்கிறது போதும்னு சொல்லிட்டு அதில் திருப்தி அடைந்து நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும் இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திச்சாங்க. அவங்க வனாந்தரத்தில் இருந்தாலும் மன்னாவை கொடுத்தாங்க. ஆனால் அவங்க எப்போதும் என்ன பண்ணாங்க, அப்படியே முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க இல்லையா. அதனால தான் அவங்கள அநேகர் என்னென்னா எல்லாம் வனாந்தரத்திலே மடிந்து போனாங்க. அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வேதத்தில் நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால பிரியமானவர்களே, நம்ம அப்படியாக நம்ம என்னென்னா அந்த பண ஆசை, ஐஸ்வர்யவானாக வேண்டும், இன்னும் எனக்கு வேணும், இன்னும் வேணும்னு அந்த ஹோர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. மற்றவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன், என்னோட தேவைக்கு அதிகமாக நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற அந்த மனநிலை எல்லாம் மாற வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்போதும் ஆண்டவர் நமக்கு என்னென்னா நமக்கு தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறாங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமே, கர்த்தர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறாங்க. அப்போ இன்னும் பேராசை என்னென்னா பெரு நஷ்டம்னு உலகத்தாரே சொல்கிறாங்க.
அப்படி நிறைய பேராசைப்பட்டு பட்டு என்ன ஆகுது, அவங்களோட வாழ்க்கையில் அப்படியே என்னென்னா நிறைய தீமைகள் அவங்கள சூழ்ந்து கொள்ளுகிறது. கடைசியில் அவங்க விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் அநேக வேதனைகளினால என்ன செய்கிறாங்களோ அவங்க தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வேதம் நம்மளை அப்படியாக எச்சரிக்கிறது. ஆகையினால பிரியமான அந்த போதும் என்ற மனதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதைக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அந்த போதும் என்ற மனதை ஆண்டவரை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்து அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் மன ரம்யமாக இருக்க ஆண்டவரை எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இருக்கிறதுல நாங்கள் சந்தோஷமாக மன நிறைவாக வாழ ஆண்டவரை கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த ஆண்டவரை உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளும் ஆண்டவரை முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாய் ஆண்டவரை நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை அந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். மனரமையுமோ நித்திய விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படி ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். அந்த போதும் என்ற மனதோடு கூட சமாதானமாக சந்தோஷமாக வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.